தென் திசையில் பார்க்கின்றேன், என்னுடைய தோள்கள் எல்லாம் பூரிக்கிறடா. எங்கு பார்த்தாலும் தமிழரின் பெருஞ்சிங்க கூட்டம். கருப்பு நம்முடைய எதிர்ப்பின் வண்ணம். மிக முக்கியமாக நம்மை ஒடுக்க நினைக்கின்ற இந்தியை உலகத்திலே 3 புரட்சிகளை மிகப்பெரிய புரட்சியாக சொல்லுவார்கள். எந்த இடத்திலும் யாரும் கேள்விப்படாத இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடந்த மொழி புரட்சி. அந்த மொழி புரட்சிக்காக முதலில் தன்னுடைய உயிரை தந்த கீழப்பழுவூர் சின்னசாமியை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம். இந்தியாவிலே உள்ள 135 கோடி மக்களில் ஒருவருக்கு கூட இந்தி என்பது தாய்மொழி கிடையாது. தமிழுக்கான உரிமை குரல் எழுப்புவதற்கு தமிழ் சேனை ஒன்று தேவை. சிங்கங்கள் தங்கள் வரலாறை சரியாக எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரர்கள் எழுதியதே சரித்திரம் என்று தவறாக பதியப்பட்டுவிடும். நம்முடைய தொல்காப்பியத்திற்கும் திருவள்ளுவத்திற்கும் இணையான, திருக்குறளுக்கும் இணையான, வள்ளுவம் தந்த அந்த கொடைக்கு இணையாக எந்த இலக்கியத்தையும் நீங்கள் மேற்கோளிட்டு சொட்டிவிட முடியாது. கொடிபிடித்து ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என்று சொன்ன அந்த காலம் தொட்டு விழிப்புற்றெழுக, மொழி பற்றோடு எப்பொழுதும் இருக்க. வந்தவுடனேயே மனதிற்கு மிக மகிழ்ச்சி அளிக்கின்ற விஷயமாக கருஞ்சட்டை படை ஒன்றை கண்டேன். தென் திசையில் பார்க்கின்றேன், என்னுடைய தோள்கள் எல்லாம் பூரிக்கிறடா. எங்கு பார்த்தாலும் தமிழரின் பெருஞ்சிங்க கூட்டம், தமிழ் காக்க எழுந்திருக்கின்ற கூட்டம் என்று, தமிழ் வாழ்க என்று எழுதி இருக்கின்ற சட்டைகள் அணிந்த அந்த இளம் தம்பிமார்களை பார்த்தேன். மிகுந்த மகிழ்ச்சி. கூடுதலாக கொஞ்சம் சிரமம்தான். மழையின் அன்பை நீங்கள் தடுக்க முடியாது. குடை தடுத்தாலும் அது உங்கள் பாதத்தை தொடும். இருந்தாலும் அந்த மழையை வரவேற்கின்ற கருப்பு குடைகளை காணும் பொழுது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கருப்பு நம்முடைய எதிர்ப்பின் வண்ணம். மிக முக்கியமாக நம்மை ஒடுக்க நினைக்கின்ற இந்தியை அழிக்க வேண்டாம், எதிர்க்க நினைக்கின்ற எண்ணமாக கருப்பின் வண்ணம் இருக்கின்றது என்பதை சொல்லும் வண்ணம் தாய்மார்கள் இங்கே குடையோடு அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த காட்சி மிகுந்த மகிழ்ச்சி. உலகத்திலே 3 புரட்சிகளை மிகப்பெரிய புரட்சியாக சொல்லுவார்கள். ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, அந்த எல்லா புரட்சிகளிலும் மிக மிக முக்கியமான ஒரு புரட்சி. எந்த இடத்திலும் யாரும் கேள்விப்படாத இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடந்த மொழி புரட்சி. அந்த மொழி புரட்சிக்காக முதலில் தன்னுடைய உயிரை தந்த கீழப்பழுவூர் சின்னசாமியை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அதுதான் எனக்கு மிகுந்த ஒரு சிறப்பை தருகின்ற ஒரு விஷயமாக இங்கே இருக்கின்றது. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஆறுமுகம் தங்கத்தம்மாள் தம்பதியினருக்கு 23 ஆண்டுகள் கழித்து பிறந்த செல்ல மகன் இந்த கீழப்பழுவூர் சின்னசாமி. அவர் எப்படி தன்னுடைய உயிரை ஈந்தார் என்று நீங்கள் அத்தனை பேரும் படித்திருப்பீர்கள். இந்திய அரியணையில் ஏறிவிட்டது என்று கேட்டவுடன் கதறி துரித்த அவர் உடனடியாக திருச்சி அந்த ரயில் நிலையத்திற்கு செல்கின்றார். அங்கு வந்த பக்தவச்சலம் மேனாள் முதலமைச்சர் அவருடைய காலிலே விழுந்து, ஐயா இதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் அதை கவனிக்காமல் சென்று விடுகின்றார். உடனடியாக தமிழுக்காக நான் சாகவும் தயார் என்று தன்னை தீயிட்டு கொண்டு இறந்து இந்த தியாகியாக இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்த அவர் பிறந்த இந்த மாவட்டத்தில் இந்த நாளில் உரையாற்றுவது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும். தாய்மார்கள் அத்தனை பேரும் குடையோடு என்ன இந்த நாள், எதற்காக தமிழை பற்றி பேசுகிறார்கள், ஏன் இது தியாக திருநாள் என்று அழைக்கப்படுகிறது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய மழையின் பொருட்டு நீங்கள் நனைந்து கொண்டே கேட்கின்ற சிரமம் புரிந்தாலும் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. இந்தி என்பது இந்தியாவினுடைய ஒரே மொழி கிடையாது. நமக்கு என்று தனித்தனித்த மொழிகள் இருக்கின்றன. மேற்கு வங்கம் பேசும் மொழி வங்காளி, ஒடிசா ஒரியா, வடகிழக்கு மாநிலங்கள் அந்தந்த பகுதிக்குரிய மூத்த பழங்குடி தாய்மொழிகளை பேசுகின்றன. இந்தியாவிலே உள்ள 135 கோடி மக்களில் ஒருவருக்கு கூட இந்தி என்பது தாய்மொழி கிடையாது. நம்முடைய தாய்மொழி தமிழ், கேரளாவிற்கு மலையாளம், ஆந்திரா தெலுங்கானாவிற்கு தெலுங்கு, கர்நாடகாவிற்கு கன்னடம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பஞ்சாபியர்கள் பேசுவது பஞ்சாபி மொழி, ராஜஸ்தான் ராஜஸ்தானி, ஹரியானா ஹரியானி, இமாச்சல பிரதேசம் பஹாரி மண்டேலி, காங்கிரி பிலாஸ்பூரி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய நாட்டின் அத்தனை மாநிலங்களுக்கும் அதற்கு உரிய சிறப்போடு கூடிய தனி தாய்மொழி உண்டு.
உருவாக்கப்பட்ட மொழியான இந்தியை நீங்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு அது கற்பிதமாக்கப்பட்டு உங்கள் பாடத்திட்டத்தில் ஒன்றாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்தி திணிப்பை நாங்கள் இந்த நாட்டிற்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவுடன் முதல் எதிர்ப்பு குரல் எழுந்தது தமிழ்நாட்டிலே இருந்துதான். இங்கே இருக்கின்ற கருஞ்சட்டை நம்முடைய தம்பிமார்களுக்கு தெரியும். தந்தை பெரியார் இந்தி பிரச்சார சபா தொடங்கப்பட்ட காலம் முதலே இந்தியை எதிர்த்து முறையான இந்தி எதிர்ப்பு போராட்டங்களுக்கு முன்னதாக அதை எடுத்து சென்றவர். கேட்கின்றார் அவர், வரலாற்றில் நீங்கள் 2 கேள்விகளுக்கு பதில் செய்து முடிவெடுக்க வேண்டும். இந்தியா வேண்டுமா அல்லது முழுமையான அனைத்து மொழிகளையும் இணைத்த இந்தியா வேண்டுமா என்பதுதான் இந்தி எதிர்ப்பின் பொழுது தந்தை பெரியார் முன்வைத்த முழக்கம். 38 இங்கே தேதி வாரியாக ஆண்டு வாரியாக அத்தனை பேரும் சொன்னார்கள். 38, 39 அதற்கு பின்பாக 40, அதற்கு பின்பாக 50களில், அப்பொழுது அதற்கு பின்பாக 63, 65, 86 இப்படி 4-5 காலகட்டங்களாக தொடர்ச்சியாக இந்தியை எப்படி ஒன்றிய அரசாங்கத்திலே இருந்தவர்கள், இப்பொழுது மட்டுமல்ல அப்பொழுது இருந்தவர்கள் திணிக்க முற்பட்டார்கள். தொடர்ச்சியாக நாம் எப்படி இன்று வரை எதிர்த்து வந்திருக்கின்றோம். இன்னமும் அந்த போர் முடியவில்லை. செஞ்சேனை ஒன்று தேவை, தமிழுக்கான குரல், உரிமை குரல் எழுப்புவதற்கு தமிழ் சேனை ஒன்று தேவை என்று இன்றைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கின்றார். இன்றைய தினம் சென்னையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய எதிர்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற அன்பிற்குரிய இளைஞரணியுடைய செயலாளர் இருவரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வரலாற்றிலே பின்னோக்கி சென்றீர்கள் என்றால், தீக்குளித்தவர்களின் முன்னோடியாக 1939 சிறைச்சாலையிலே கொல்லப்பட்ட, அதாவது நோய்வாய்ப்பட்டு சிறைச்சாலையில் நீண்ட காலம் இருந்ததால் அந்த 39ஆம் ஆண்டு நடந்த முதல் போரிலே மருத்துவமனையிலே நோய்வாய்ப்பட்டு இறந்த தாளமுத்து நடராசன் ஆகிய 2 பேருடைய இறப்பிற்கு பின்பாக அந்த உடல்கள் புதிக்கப்பட்ட இடுகாட்டில் பேரறிஞர் அண்ணா பேசுகின்ற பேச்சு மிக முக்கியமானது. 2 வாக்கியங்கள் தான். அண்ணா சொல்கின்றார், 2 மணிகளை இழந்தோம். தமிழர் ஆட்சி, தமிழர்களுடைய, தமிழர்களுக்கு என்று தமிழ்நாட்டிலே தமிழர் உரிமை நலனுக்காக ஏற்படுகின்ற அந்த ஆட்சி அரியணையில் ஏறும் பொழுது இந்த 2 வீரர்களின் தியாகத்தை அடிப்படையாக கொண்டே அந்த வரலாறு எழுதப்படும். வருங்காலத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமர்ந்தவுடன், அந்த ஆட்சி நடைபெற்றுகின்ற அந்த சமயத்தில் தலைவர் பெரியாரை நடுவிலே அவர் சிலையை வைத்து இறந்த 2 மணிகளையும் பக்கத்தில் வைத்து உருவச் சிலை எழுப்ப வேண்டும் என்று அவர்களை புதைத்த அந்த இடுகாட்டில் பேரறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு அதனை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நனவாக்கி இருக்கின்றார். இன்றைய தினம் மேடையிலே நாம் மொழிப்போர் தியாகிகளை அமர வைத்திருக்கின்றோம். அதே அளவிற்கு இந்த தொடர்ச்சியான போரில் தன்னை ஈந்தவர்களை ஐநா சபையிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மொழிக்காக உயிர் கொடுத்ததாக உலகின் எந்த வரலாற்றிலும் பதியப்படவில்லை. அந்த பெருமை இந்தியாவிலே இருக்கின்ற, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கு மட்டும்தான் சேரும் என்று அதை நினைவில் வைத்து இந்த தோழர்களுக்காக இவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையிலே சென்னை மூலக்கொத்தளத்தில் அவர்களுக்கு என்று ஒரு நினைவிடம் அப்பொழுது தந்தை பெரியார் அடிக்கோளிட்டு அந்த நினைவிடத்தை அமைக்கின்றார். தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், நிரந்தரமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எப்பொழுதும் இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருகின்ற 26வது தேர்தலிலே மீண்டும் அரியணையில் அமரப்போகின்ற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை நினைவிலே வைத்து போன வருடம் 2025 ஜனவரி திங்கள் 25ஆம் நாளன்று 34 லட்சம் ரூபாய் செலவில் அந்த நினைவிடத்தை, தாளமுத்து நடராஜன் இருவருக்கும் ஏற்கனவே கட்டப்பட்ட நினைவிடத்தை பொலிவேற்றம் செய்து மறுபடியும் திறந்து வைக்கின்றார். அந்த நாளை அரசு விழாவாக தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளாக கொண்டாடப்படும் என்றும் அறிவிக்கின்றார் சென்ற 25. இன்றைக்கு அந்த நாளில் தாளமுத்து நடராசன் இருவருக்கும் சிலைகளை அமைத்து அந்த சிலைகளுக்கு அவரும் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம்
உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திறந்து வைத்ததை பார்க்கிறோம். இது எதை சுட்டுகின்றது? வரலாறு என்பதை நாம் தொடர்ச்சியாக கண்காணித்து சரியாக நம்முடைய வரலாறை எழுதவில்லை என்றால், சிங்கங்கள் தங்கள் வரலாறை சரியாக எழுதவில்லை என்றால், வேட்டைக்காரர்கள் எழுதியதே சரித்திரம் என்று தவறாக பதியப்பட்டுவிடும். ஆகவே இந்த தலைமுறையினருக்கு நாம் வரலாற்றை சொல்ல வேண்டும். இந்த ஈயர் இப்படி இறந்தார்கள், இவர்கள் மொழிக்காக செய்த தியாகங்கள் அத்தனை பேருடைய பட்டியலை படித்தால் தாய்மார்கள் அந்த மழையிலே நனையக்கூடும் என்பதால் தான் 2 பேரையும் நம்முடைய கீழப்பழுவூர் சின்னசாமியை மட்டும் சுற்றி நான் கடந்து போகின்றேன். இவர்களுக்கு என்று இன்றைக்கு நினைவு சின்னமாகிய அந்த சிலைகளை அமைத்து அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கின்றார். அதோடு இந்திக்கான ஒரு போராட்டம் முடிந்து விட்டதா? அது இன்னமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏகப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்திக்கு என்று, அதிலும் குறிப்பாக பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஆசிரியர் தினத்தை குரு உற்சவ் என்கின்ற தினமாக மாற்ற வேண்டும் என்ற ஒன்றை கொண்டு வருகிறது. மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம், மாண்புமிகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லுகின்றார் சமீபத்திலே, ஆய்வு மொழியாக, தொழில்நுட்பத்திற்குரிய மொழியாக இந்திதான் திகழ்கிறது என்று சொல்கின்றார். இன்னொரு மாண்புமிகு அமைச்சர் சொல்லுகின்றார், இந்தியை கற்றுக்கொள்ளாததற்காக நான் வருத்தப்படுகின்றேன். ஏனென்றால் என்னால் இந்தியில் பல்வேறு விஷயங்களை விவாதிக்க முடியவில்லை என்று அவர் வருத்தப்படுகின்றார். இந்தி மாநாட்டிலே பேசிய நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால், எனது தாய்மொழி குஜராத்தி என்றாலும் எனக்கு இந்தி தெரியாவிட்டால் என்ன நேர்ந்திருக்கும் என்று நினைத்து வியப்படைந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். தாய் தமிழ், தமிழனுடைய பெருமையை நீங்கள் நினைத்து பார்த்தால், தொல்காப்பியம் காலம் தொட்டு தமிழ் கூறும் நல்குலகு தமிழகம் என்று, இமிழ் தமிழகம் என்றெல்லாம் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்ற நம்மை பார்த்து தமிழ்நாடு என்ற பெயரை உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொண்டீர்களா, இந்த பெயர் எப்படி வந்தது என்றெல்லாம் கேட்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுமையும் நாம் தான் நிறைந்திருக்கின்றோம். தெற்காசியாவிலே இருக்கின்ற பரவலான அத்தனை மக்கள் குழு கூட்டத்திலும் நாகர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேசிய ஆதி தமிழ் மொழி நம்முடைய மொழிதான். நம்முடைய திராவிட மொழியிலே இருந்துதான் அத்தனை மொழிகளும் கிளைத்து வளர்ந்திருக்கின்றன. உலகில் 6000 மொழிகள் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. அதில் இப்பொழுது 2500 மொழிகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கின்றது. அந்த 2500 மொழிகளில் முதல் 10 இடத்தில் தமிழ் மொழி உள்ளது என்பது நமக்கு பெருமை. அவரவர் தாய்மொழியை, அது எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, ஒரு ரஷ்ய கவிஞர் சொல்லுவார், என்னுடைய தாய்மொழி நாளை மடிவதாக இருந்தால் நான் இன்றே மடிந்துவிட விரும்புகின்றேன். ரசூல் கஸ்மேதா என்கின்ற ரஷ்ய கவிஞர் சொல்லுகின்றார். அயர்லாந்து நாட்டிலே ஐரிஷ் மொழிக்காக போராடிய டிவல்ரா சொல்லுவது, எனக்கு ஆங்கிலம் உண்மையிலேயே உதவியாக இருக்கின்றது, ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கின்றேன், அதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னுடைய தாய்மொழி மட்டும்தான் ஐரிஷ் நாட்டில் ஐரிஷ் மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கின்றார். திராவிடத்தில் இருந்தே சமஸ்கிருதம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளையும் கிளைத்து எழுந்தன என்று யார் சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர், மொழியியல் அறிஞர் ஜார்ஜ் ஹட். அவர் என்ன புத்தகம் எழுதியிருக்காரு நீங்க கண்டிப்பா கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய கம்பர் எழுதிய கம்ப ராமாயணத்துல வர்ற ஆரண்ய காண்டம்ங்கிற ஒரு பகுதியை மட்டும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. புத்தகத்தோட தலைப்பு வந்து தி ஃபாரஸ்ட் புக் ஆஃப் த ராமாயணா ஆஃப் கம்பன். அவர் சொல்ற விஷயம், இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழி என்ற தப்பிதமான ஒரு கருத்து பரப்பப்பட்டு வந்திருக்கின்றது. மத ரீதியாகவும் அது எடுத்தாண்டப்பட்டு கையாளப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் தமிழில் இருந்தே அனைத்து மொழிகளும், மிக குறிப்பாக திராவிட மொழிகளுக்கான தாயான தமிழிலிருந்தே அனைத்து மொழிகளும் கிளைத்து எழுந்தன. சங்க இலக்கியத்தின் பாதிப்பு இல்லாமல் எந்த இந்திய மொழிகளும் இல்லை என்று அவர் ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கின்றார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. தமிழோட நேர் வாக்கியத்துல எந்த சொல்ல எங்க மாத்தி போட்டாலும் அர்த்தம் மாத்த போறதே கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்றேன், அது தமிழுக்கே உண்டான சிறப்பு. உதாரணமா, ராமன் ராவணனை கொன்றான். மாத்தி மாத்தி நீங்க போட்டு பாருங்க. ராவணனை ராமன் கொன்றான், சொல்ல மாத்தி போட்டு பாருங்க. கொன்றான் ராவணனை ராமன். எந்த சொல்ல மாத்தினாலும் நேர் வாக்கியத்துல அர்த்தம் தமிழுக்கு மாற போறதே கிடையாது. ஆனா ஆங்கிலத்துல நீங்க எடுத்துக்கோங்க, ராமா கில்ஸ் ராவணா, மாத்தி போடுங்க, ராவணா கில்ஸ் ராமான்னு வரும். கில்ஸ் ராவணா ராமன் வரும்.
நேர் வாக்கியத்தில் எந்த சொல்லை எங்கு மாற்றினாலும் அதன் அர்த்தம் மாறாமல் இருக்கின்ற ஒரே சிறப்பு தமிழுக்குத்தான் உண்டு. தமிழில் இருக்கின்ற கவிதை இலக்கணம் போல எந்த இலக்கணமும் எந்த மொழியிலே இருக்கின்ற கவிதைக்கும் கிடையாது. நம்முடைய தொல்காப்பியத்திற்கும் திருவள்ளுவத்திற்கும் இணையான, திருக்குறளுக்கும் இணையான, வள்ளுவம் தந்த அந்த கொடைக்கு இணையாக எந்த இலக்கியத்தையும் நீங்கள் மேற்கோளிட்டு சொட்டிவிட முடியாது. இது அத்தனையும் நம்முடைய மொழிக்கான சிறப்பு. இங்கே பேசியவர்கள் பாரதிதாசனை சொன்னார்கள். எப்படி இந்தியாவிலே பேசப்படுகின்ற 780 மொழிகள் பேசப்படுவதாக இருந்தாலும் நம்முடைய தனித்தமிழ் தன்மையோடு தமிழ் எப்படி சிறப்புற இருக்கிறது என்பதை பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 14 வயதினிலே கொடிபிடித்து ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என்று சொன்ன அந்த காலம் தொட்டு கள்ளக்குடியிலே தலை வைத்து படுத்தார் அல்லவா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே அந்த மும்முனை போராட்டம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பதிய வைக்கின்ற ஒன்று. 3 போராட்டங்கள். ஒன்று, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார் ராஜாஜி. குலக்கல்வினா என்ன? இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். நம்முடைய செருப்பு தைக்கின்ற தொழிலை செய்கின்ற சகோதரர்களுடைய வாரிசுகள், மகன்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். அல்லது துணி துவைக்கின்ற தொழிலை செய்கின்ற நம்முடைய சகோதரிகளுடைய மகனோ மகளோ அதைத்தான் செய்ய வேண்டும். வழி வழியாக குலம் செய்து வருகின்ற தொழிலை செய்ய வேண்டும். படிப்பு என்பது எட்டாக்கணி என்பதை மாற்றியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க யோசிக்கலாம், மேடையில இத்தனை பேர் இருக்காங்க, இந்த மழையில எதுக்கு அவங்களே இவங்களேன்னு இந்த அம்மா வேற ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. அந்த அவங்களே இவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு நேரா வந்துட்டா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமே நீங்க இருக்கிற நிறைய பேர் யோசிக்கலாம். நிறைய பிள்ளைங்க என்கிட்டே கேட்பாங்க, ஏன் உங்க மேடையில ஒரு 15 பேரை வாசிக்கிறீங்க, ஏன் உங்க மேடையில எல்லாருக்கும் சால்வை போடுறீங்க, அதெல்லாம் நேர விரயம் இல்லையா என்று. இந்த மேடையில் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் தியாகிகளை மட்டுமல்ல, நம்முடைய கழகத்தவரை நாம் எப்படி மரியாதை செய்கிறோம் என்பதற்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அது இந்த குலத்தொழிலோடு சேர்ந்து வந்த ஒரு வரலாறு. மேடையில இருக்கின்ற இத்தனை பேரையும் இதற்கு முன்பாக 50 வருடங்களுக்கு முன்பாக இந்த மேடை இத்தனை பேருக்கு கிடைத்தது கிடையாது. குப்பன், சுப்பன், அதுல இருக்கின்ற மாரியம்மா, காளியம்மா, என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த மேடை கிடையாது. குறிப்பிட்ட ஒரு தட்டு வர்க்கத்து மக்களுக்கு மட்டும்தான் மேடையும் பொன்னாடையும். 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு கும்பிடுறேன் ஜாமின்னு சொல்றவங்க. இரண்டுக்கும் நடுவில் வணக்கம் என்கின்ற சொல்லை கொண்டு வந்து அமர வைத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மேடை. தோளிலே இருக்கின்ற துண்டை எடுத்து நம்முடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு, செருப்புகளை எடுத்து கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு, குறிப்பிட்ட தெருக்களில் நீ போகக்கூடாது என்கின்ற நிலையை மாற்றி மேடைக்கு வாருங்கள், உங்கள் அத்தனை பேரை உட்கார வைக்கின்றோம். தோளிலே இருந்த துண்டை எடுக்க சொன்னவர்கள் மத்தியில் உங்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறோம் என்கின்ற அரசியலில் வழிபாடுதான் மேடையில் அத்தனை பேரையும் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்வது. இது நேர விரயமோ அல்லது இதுகாரும் மேடை கிடைக்காதவர்களுடைய பெயர்களை படிப்பது என்பது நேர விரயமோ எதுவுமோ அல்ல. இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு. அதனைத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் மிக முக்கியமாக இப்பொழுது வரைக்கும் இன்னமும் முடியவில்லை. இப்ப மும்முனை போராட்டம், குலக்கல்விக்கு எதிர்த்த போராட்டம், நம்முடைய மேனாள் பிரதமர் அவர்கள் நான்சென்ஸ் என்று தமிழர்களை சொன்ன பொழுது அதற்கு எதிரான போராட்டம், மிக குறிப்பாக இந்திக்கு எதிராக கள்ளக்குடியிலே தலை வைத்து நம்முடைய தலைவர் கலைஞருடைய போராட்டம். அவர் சொல்லுகிறார், பின்னாளில் கலைஞரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அந்த சமயத்தில் தண்டவாளத்தில் தலை வைத்த பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்கள், ரயில் உங்கள் மீது ஏறி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று. தலைவர் பதில் சொல்லுகின்றார், என்னுடைய தலை அப்படியே வெட்டுப்பட்டு துண்டாகி போயிருந்தாலும் என் தலைவன் பேரறிஞர் அண்ணா அந்த ரத்தத்தை எடுத்து அதிலே கள்ளக்குடி என்று அந்த போர்டிலே எழுதியிருப்பார். அப்படித்தான் எங்கள் உடன்பிறப்புகளை அவர் வளர்த்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். கள்ளக்குடிக்கான ஒரு போராட்டம், டால்மியாபுரத்தை எதிர்த்து கள்ளக்குடி என்ற பெயர் மாற்றத்திற்காக அவர் வைத்த போராட்டம், அந்த போராட்டம் தான். அதற்கு பின்பாக நீங்கள் இன்று வரைக்கும் வந்தீர்கள் என்றால், இந்த இடத்திலே நான் கீழப்பழுவூர் சின்னசாமியை நினைவு கூர்ந்தேன். மிக முக்கியமாக இந்த அரியலூரிலே 2 பேரை நான் சொல்லியாக வேண்டும். இதே ஜெயங்கொண்டம் நகரில் தபால் அலுவலகம் முன்பாக இந்தி எதிர்ப்பு போரில் ஈடுபட்டு திருச்சி சிறைய சாலையில் அமைக்கப்பட்ட ஐயா கணேசன் அவர்களுடைய தந்தையார் அவர்களை நான் இங்கே நினைவு கூற வேண்டும். அரியலூர் நகரத்தைச் சேர்ந்த கழக முன்னோடி ஜெயராமன் அவர்களுடைய தியாகத்தையும் இங்கே நினைவு கூற வேண்டும். இப்படி அத்தனை பேரும் போட்டு தந்த பாதையிலேதான்
இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழ் மொழி என்பது தமிழும் ஆங்கிலமும் மட்டும் நமக்கு போதும். அது தொடர்ச்சியாக 986 நவோதயா பள்ளிகள் வந்த பொழுதும் கூட அந்த எதிர்ப்பை நாம் கைவிடவில்லை. இத்தனைக்கும் அப்பொழுது நாம் நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தோடு நாம் கூட்டணியில இருந்த காலகட்டம் தான் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நவோதயா பள்ளியை கொண்டு வரும் பொழுது. ஆனால் கலைஞர் அவர்கள் அதையும் எதிர்த்து போராடினால் அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக 71க்கு பின்பாக இன்று வரை நான் அதை உங்களிடையே ஒரு சிறு பறவை நோக்கில் கழுகு நோக்கில் நான் கழுகு பார்வையில் பகிர்கிறேன். உங்களுக்கு தெரிந்த 63, 65ற்கு பின்பாக 70 திருச்சி மாநாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 50 முழக்கத்தை அறிவிக்கின்றார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று. 71 கோவையிலே நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழுக்காக உயிர் தர தயார் என்கின்றார். ஏனென்றால் அதற்கான தேவை இன்று வரை இருக்கின்றது. 78 அப்பொழுதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் இந்திய எதிர்ப்பு என்பது செத்த குதிரை என்கின்றார். உடனே நம்முடைய தலைவர் கலைஞர் சொல்கின்றார், அது செத்த குதிரை அல்ல, அது தூங்கும் குதிரை. நீங்கள் அதை தொந்தரவு செய்தால் நாங்கள் உடனே அதை தட்டி எழுப்பி களத்துக்கு அனுப்புவோம் என்கின்றார். 986 செப்டம்பர் முதல் வாரத்தை இந்தி வாரமாக கொண்டாட வேண்டும் என்று அன்றைய அரசு அறிவிப்பு செய்கின்றது. கலைஞர் அதனை உடனடியாக எழுத்து வடிவத்திலே எழுதி எரிக்கின்றார். 93ஆம் ஆண்டு தொலைக்காட்சிகளில் இந்தி நிகழ்ச்சிகள் திணிக்கப்படுகின்றன. அப்பொழுது முதல் குரலை எழுப்பியது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அப்பொழுது இளைஞரணி செயலாளர் தொலைக்காட்சி நிலையம் முன்பு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார். 2012ஆம் ஆண்டு NCERT வெளியிட்ட பாட புத்தகத்தில் நம்முடைய மொழி போரை உயிர் நீத்த நம்முடைய தியாகிகளை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு குறிப்பு இடம்பெறுகின்றது. மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கின்றது. அதற்கு பின்பாக அதை நீக்குகின்றது. 2019 நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இதே கருத்தை, தமிழை குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு கருத்தை சொல்கின்றார். கடும் எதிர்ப்பை திமுக பதிவு செய்கின்றது. அப்பொழுது அதற்கு பின்பாக நான் அப்படி சொல்லவில்லை என்கின்றார். இப்பொழுதும் மும்மொழி கொள்கையை புகுத்த வேண்டும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய அந்த சம்பள தொகை, நம்முடைய மாணவ மாணவியர்களுடைய கல்வியை பாதிக்கின்ற சம்பள தொகை, சமக்ர சிக்ஷா அபியான் வாயில நுழைதான். நம்மளுக்கு ஏதாவது எல்லா பெயர்களும் இந்தி அல்லது சமஸ்கிருத பெயர் தான். இப்போ நம்முடைய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுத்துட்டு, மன்ரேகாவை எடுத்துட்டு BGMG கிராமன் அதை விரிச்சு எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கே அதுல இருக்க சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் விரிவாக்கி சொல்வது என்பது அவ்வளவு சிரமம். அப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பிலும் அதே மாதிரி CRPC போன்ற சட்டங்களை எடுத்துவிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கான தேவை இருப்பதால் தான் நீங்கள் இந்த மும்மொழி திட்டத்தில் கையெழுத்து போட்டால்தான் சமக்ர சிஷ்ய அபியானுக்குரிய தொகையான 2000 கோடியை தருவேன் என்று சொல்கிறீர்கள். 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் மொழி கொள்கையை கைவிட்டு விட்டு இந்தியை ஏற்க மாட்டோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கின்றார். எதிர்கட்சியாக இருந்த போது மட்டுமல்ல, ஆளும் கட்சியாக இருந்த போதும் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மலை வழுக்கின்றது. ஒரு 3 நிமிடங்களில் நான் என்னுடைய உரையை மொத்தமாக முடித்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை மட்டும் இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அதாவது இந்த மாவட்டத்தினுடைய சிறப்புகளை சொல்லியாகிவிட்டது, மொழிப்போர் தியாகிகளையும் குறித்து சொல்லியாகிவிட்டது. இந்த தலைமுறை, இப்பொழுது படிக்கின்ற இந்த தலைமுறைக்கு நீங்கள் எதற்காக தமிழ் மொழியை நாம் உயிராக கருத வேண்டும்? தமிழிலே பேசுங்கள், தமிழிலே எழுதுங்கள், தமிழ் பெயர் சூட்டுங்கள். ஏனென்றால் தமிழ் என்கின்ற பெயரை வைத்து நம்முடைய பெயர்களே வைத்திருப்பது ஒரே ஒரு மொழிதான், அது தமிழ் மொழிதான். இத்தனை சிறப்புகளுடைய மொழி, தாய்மொழி, அதனை நீங்கள் மறக்காமல் இருந்தால்தான், விழி மட்டுமல்ல உயிர் நம்முடைய மொழி என்பதை உணர்ந்தால்தான் நாம் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு, இப்பொழுது அதிமுக வினரோடு கைகோர்த்து கொண்டு வருகின்றது. நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் போன்ற நட்சத்திர தலைவர்கள் எல்லாம் தங்களை பெரிய தலைவர்களாக நினைத்து கொண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று உங்களை ஏமாற்ற வருகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் உங்கள் இளைய தலைமுறையை கொண்டு சென்று கேள்வி கேளுங்கள். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய மொழிக்காக
இந்த நாட்டினுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக இன்று வரை இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் திமுக என்பதை சொல்லுங்கள். உங்களுக்கு நினைவில் பதியும்படி பாரதிதாசனுடைய ஒரு பாடலை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய மொழிப்போரை நினைவு கூறும் வகையில் ஐயா பாரதிதாசன் எழுதிய இந்த கவிதை மிக பிடித்த கவிதை. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே செம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்குன் நாட்டு கிளி கழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென் பாரெனில் வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? அதுதான் ரொம்ப முக்கியம். வழியாக வந்த உங்கள் வீரம் எங்கே? உங்களுடைய வீரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக காட்ட வேண்டிய நெருக்கடியில் நாம் இருக்கின்றோம், அதை மறக்காதீர்கள். வழி வந்த உன் மரத்தனம் எங்கே? மொழி பற்றெங்கே? விழிப்புற்றெழுக மொழி பற்றோடு எப்பொழுதும் இருக்க என்று அந்த ஒரு அருமையான வேண்டுகோளோடு என் உரையை நான் நிறைவு செய்கின்றேன்.